நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் சார். 4த்லேயே நான் படிக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஒரு 17 வயசுலேருந்து வேலை தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு 21 வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போயாவது அங்கே போய் அந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டுக்காரர் படிக்க வைப்பாரு. நான் வயசு பார்க்கல, அழகு பார்க்கல, எனக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சுல. வயசு பார்க்கல, அழகு பார்க்கல. அழகு பார்க்கல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார். என்னம்மா சொன்னார்? உன்னை பார்த்துப்பேன், உன்னை படிக்க வைப்பேன்னு கூட சொன்னார் சார். அது அவரே மறந்துட்டார் சார். 3 குழந்தைங்கள என்னால் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்க முடியாது சார். ஆல்ரெடி 2 குழந்தைங்கள சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறேன். 3 மனைவி சேர்த்து சொல்றீங்களா? ஆமாம் சார், குழந்தையோடு சேர்த்து 3. கல்யாணம்னு ஒரு கயிறை கட்டின உடனே நம்ம பின்னாடியே கடன் சேர்ந்து வருது சார். கல்யாண கடன் அடைக்கணும். அப்போ என் கல்யாண கடன் அடைக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு சார். அதுக்குள்ளே இது 2 பிறந்துச்சு. அப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு பேம்பஸ் வாங்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், குழந்தைங்க பிறந்தநாள் கொண்டாடணும், மேலும் மேலும் பாரும் தலையில் உக்காரும் சார். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஆரம்பத்தில் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டா? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒர்க்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு ஃபுட் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு ஃபேமிலியிலே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அண்ணன் இருக்கான், அப்பா இருக்கார், அப்பா உடம்பு முடியாதவ, அம்மா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நம்ம மேட்ச் பண்ணணும். ப்ளஸ் உன்னையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும். இந்த வாழ்க்கையிலே என்னால் தாக்கு பிடிக்க முடியல. இதில் ஐஃபையாக வாழணும்னா முடியாது. வாழ்க்கை ஒரு முறை தானே சார், மறுபடியும் பறக்க முடியுமா சார்? இந்த ஒரு முறையே நல்ல முறையில் வாழ முடியலன்னா எப்படி சார்?